யோவேல் 2 உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்துவிட்ட பின்னர் அதை தவறு, பாவம் என்று எண்ணும் போது அதை சரி செய்ய தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டனர். அதே போல அதை சரி செய்ய பலிகளை கொடுத்தனர். ஆனால் தேவனோ அதை விரும்பவில்லை. காரணம், அவர்கள் மீண்டும் மீண்டும் தாங்கள் செய்த தவறுகளை செய்து கொண்டே இருந்தனர். அதனால் அவர்களுடைய பலிகளை அவர் அருவருத்தார். அதனால்தான் இங்கு உங்கள் வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று நாம் எப்படிப்பட்ட மனம் திரும்புதலை கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆம், நம்முடைய மனம் திரும்புதல் சரீரத்தை வருத்திக் கொள்கின்ற பிரகாரமாக இருக்கின்றதா அல்லது இருதயத்திற்குள் நடைபெறுகின்றதா என்பதை, அதாவது சுயத்தின் அடையாளமாகிய கோபம், வெறுப்பு, பொறாமை, பெருமை, கசப்பு, பண ஆசை, தவறான பழக்க வழக்கங்கள் போன்றவைகளை வெறுத்து அதிலிருந்து நாம் விலக்கப்பட வேண்டும். அதற்கு தேவ கிருபையை நாட வேண்டும். அப்பொழுதுதான் தேவ உறவை தேடி சுயத்தை மேற்கொள்ள முடியும். அதனால் சாதுவாகவோ துறவியாகவோ வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சரியான சத்தியத்தின்படி வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை புரிந்து வாழ வேண்டும். அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.